டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெட்ரிகன். டோன்ட் பிலீவ் இன் லக். அதிர்ஷ்டங்களை நம்ப வேண்டாம். பிலீவ் இன் யுவர் ஹார்ட் ஒர்க். உங்களது கடின உழைப்பை நம்புங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். இந்த இடத்துல காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கோம். நம்ம லக்கில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணமே இருக்க வேணாம். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கையும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்னால் நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கிறோம். நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் படிக்கிறேன். ஓகே, நீங்கள் உட்காந்து படிக்கிறதே ஒரு ஹார்ட் ஒர்க் தான். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக படிக்கணும். அதுதான் மேட்டர். இங்கே 1.5 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் 1200 வேகன்சி தான் லாஸ்ட் டைம் வந்திருக்கு. அதுவே அதுக்கு முன்னாடி 2023 வெறும் 440 வேகன்சி தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ 1.5 லட்சம் பேர் நம்ம கூட காம்படிஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம காம்படிட் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 2025 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் வந்த பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஜியாகிரஃபி பார்த்தாச்சு. ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது எங்கேருந்து வந்திருக்கு, அந்த புக் சோர்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது போக அந்த கொஸ்டினோட டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயல்பான மனித கண்ணின் அண்மை மற்றும் சேய்மை புள்ளி, நியர் பாயிண்ட் அண்ட் ஃபேர் பாயிண்ட் ஆஃப் நார்மல் ஹியூமன் ஐ. நம்ம கண் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில், இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது நியர் பாயிண்ட். 25 சென்டிமீட்டர் தொலைவில் வச்சாதான் அந்த பொருள் நமக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி சேய்மை புள்ளி, ஃபேர் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரிலா தொலைவு, அதாவது இன்ஃபினிட்டிங்க. நம்ம கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் தான் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிலாம் இல்லை. ஒரு உயரமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரம் பார்க்கும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஒளியியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லெசன்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து, ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளி விலகல் எண் 1.33 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வெற்றிடத்திலிருந்து ஒரு ஒளி போகுது, அப்போ ஒரு ஊடகம் இருக்கு. அந்த ஊடகத்தோட ஒளி விலகல் எண் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.33. சரிங்களா? இப்ப விலகு கோணத்தின் மதிப்பு, இந்த விலகு கோணத்தின் மதிப்பு 30 டிகிரின்னு சொல்லிடுறாங்க. அப்ப படுகோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே வெற்றிடத்தில் இருந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப இந்த வேக்கம்ல ஒளி விலகல் எண் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றிடத்துக்கு 1.00. இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கு இதுக்கு, n1 sin θ1 is equal to n2 sin θ2. அதாவது n1 அப்படின்னா முதல் ஊடகத்தின் ஒளி விலகல் எண், வெற்றிடத்தில் ஒளி விலகல் எண். n2னா இரண்டாவது ஊடகத்தின் ஒளி விலகல் எண். சரிங்களா? sin θ1னா அந்த படுகோணம், sin θ2னா விலகு கோணம். இப்ப படுகோணத்தின் மதிப்பு தான் 30 கொடுத்துருக்காங்க. n1 அப்படின்னா 1.00 நமக்கு தெரியும். sin θ1 அப்படின்னா sin 30 டிகிரி ஈக்குவல் டு n2 அப்படின்னா 1.33 sin θ2. இப்போ sin θ2 வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ sin 30 டிகிரி அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 1/2. அப்போ இங்கே வந்து 0.5 வந்துடும். இதை இங்கே கொண்டு வரப்ப நமக்கு ஆன்சர் எந்த மாதிரி வரும் அப்படின்னா sin θ2 is equal to 0.3759. இதனுடைய ஆன்சர் வந்து 22.07 டிகிரி தான். ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி தீட்டா வேல்யூஸ்லாம் நம்மளால பார்க்க முடியலை, அதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கொடுக்கல. அப்படின்றனால ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, இந்த 4 ஆப்ஷன்ல எது போட்டிருந்தாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க, வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்ல இது வந்துச்சுன்னா நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்த பாயம் என்று பெயர். இப்ப காந்தப்புல கோடுகள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி போகும். இப்ப இந்த மாதிரி செங்குத்தா போகுது பாத்தீங்களா, இந்த செங்குத்தா போற காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை,
நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதோடைய எண்ணிக்கை தான் காந்த பாயம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரைட்டு. காந்த பாயத்துடைய சிஜிஎஸ் அலகு வெப்பர். வெப்பர்ன்றது ரைட்டு. ஆனால் இது வந்து என்ன அலகு அப்படின்னா எஸ்ஐ அலகு. ஓகே, இந்த 26வது கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் லெசன் 6 காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படின்ற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படின்ற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டினும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் லெசன் த்ரீல இந்த ஒளி விலக ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, கீழ்முனையிலிருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவொன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க? 40 நியூட்டன் அப்படின்னா விசை, ஃபோர்ஸு. இங்கே 90 சென்டிமீட்டர் கைப்பிடி, சரிங்களா? இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பை கணக்கிடுது. திருப்புத்திறன் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னன்னா டவ். திருப்புத்திறனுடைய சிம்பிள் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே ஃபோர்ஸ் என்ன இருக்கு? 40 நியூட்டன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 90 சென்டிமீட்டர். இங்கே நமக்கு ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே நியூட்டன் மீட்டர் இருக்கா? அப்போ நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்ததை மீட்டராக மாற்றிடுறோம். இப்போ 90 சென்டிமீட்டர்ன்றதை மீட்டராக மாற்றணும்னா 0.9 மீட்டர்னு மாறிடும். ஏன்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 90 சென்டிமீட்டர்னா 0.9 மீட்டர். அப்போ 40 இன்ட்டு 0.9 போட்டிங்கன்னா 360. அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி வச்சோம்னா 36 மாறிடும். அப்போ 36 நியூட்டன் மீட்டர். இதுதான் சரியான விடை. இந்த 33 இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 1 ஃபிசிக்ஸில் லெசன் 1 இயக்க விதிகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு. இயக்க விதிகள், அந்த லெசனில் இந்த டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி இந்த ஃபார்ம்லாம் இருக்கும். அடுத்து 42வது கொஸ்டின், கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் 1000 மீட்டர் சேர்ந்ததான் ஒரு கிலோமீட்டர். அதை 10⁻³ மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து விண்ணியல் ஆரம் அப்படின்னா 3.08 இன்ட்டு 10⁻16 மீட்டர். ஒளியாண்டு அப்படின்னா 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். வானியல் அலகு, இது நிறைய தடவை கேட்டுட்டாங்க. வானியல் அலகு 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் அளவீட்டியல் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்த அளவீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்கறதுனால இந்த பாடத்தை கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். அடுத்து, வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்பு. நார்மலாக வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்புன்னு மட்டும் கேட்டுட்டாங்க. இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் 5th லெசன் மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படின்ற பாடம். மின்னோட்டமும் அப்படின்ற பாடத்தில் இருக்குது. நார்மலாக வீடுகளுக்கான ஏசி மின்னேற்றி மதிப்புனா 220 டு, நம்ம இந்தியாவில் 220 டு 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்டது. இதேவும் யுஎஸ்ஏ, அமெரிக்கா போன்ற நாடுகளில் 100 டு 110 வோல்ட்டு. ஆனால் அவங்க அதிர்வெண் வந்து 60 ஹெர்ட்ஸ் கொண்டது. அடுத்து, மரத்துண்டு நீரில் மிதக்கிறது. கரெக்டு தான். மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்கனால தான் மிதக்குது. இதேவும் ஒரு உலோக குண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உலோக குண்டு, அதாவது இரும்பு குண்டு, அதை நம்ம நீருக்குள்ளே போட்டோம்னா அது உள்ளே மூழ்கிறோம். ஏன்னா நீரின் அடர்த்தியை விட அந்த உலோக குண்டின் அடர்த்தி அதிகம். அடர்த்தி குறைவான பொருள் மேலே மிதக்கும், அடர்த்தி அதிகமான பொருள் உள்ளே முங்கிரும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இந்த மாதிரி பாய்மங்கள் ரிலேட்டடாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் 7th லெசன் பாய்மங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தசைவலி மற்றும் சுளுக்கு ஆகியவற்றை சரி செய்யும் வெப்ப மருத்துவ சிகிச்சையில் ஒத்தடமாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள். இந்த அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, ரேஸ், இதை வச்சு வட்ட ஒரு கொஸ்டின் வந்துடுது. இது வந்து நம்ம தனியாக ஒவ்வொரு ரேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸாகவே அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து, கணினி விசைப்பலகையில் பட்டன்கள் டேஸால் ஆனவை. இது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுத்தப்ப கெப்பாசிட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஆப்ஷன். நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கீழேயும் இதை கொடுத்துட்டாங்க. மின்காப்புடன் கூடிய மின்தேக்கி. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் பிசியில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. அடுத்து,
வெப்பநிலை, வெப்ப ஏற்புத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன், தன் உள்ளுறை வெப்பம் எல்லாமே ஹீட் ரிலேட்டடாக வந்திருக்கா. இந்த லெசனும் அதே தான். இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் 4th லெசன் வெப்பம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் தான் இது எல்லா டாபிக்ஸும் வரும், இதனுடைய அலகுகளும் வரும். அப்போ வெப்பநிலை அப்படின்னா கெல்வின் நமக்கு தெரிஞ்சது. வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் கெல்வின் -1. தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் -1. அடுத்து விண்மீன்களில் ஆற்றல் உருவாதல். விண்மீன்களில் இப்போ நம்ம சூரியன்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்கள் நிறையா இருக்கும். அந்த ஹைட்ரஜன் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து தான் ஹீலியமாக மாறும். அப்போ அந்த அணுக்கருக்கள் எல்லாம் இணைந்து ஹீலியமாக மாறுது. அணுக்கரு இணைவு தான் இங்கே நடக்குது, நியூக்ளியர் ஃபியூஷன். விண்மீன்களில் ஆற்றல் உருவாதல் எப்படி நடைபெறுதுன்னா அணுக்கரு இணைவின் மூலமாக நடைபெறுகிறது. வெப்ப குறைவு வீதம் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இப்போ நம்ம பூமியில் இங்கே இருக்கோம், இங்கேருந்து மேலே 1000 மீட்டர், தட் இஸ் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் மேலே போனோம்னா இங்கே 30 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருந்துச்சுன்னா மேலே போகிறப்ப 23.5 டிகிரி செல்சியஸாக மாறிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்லும். இது 7th ஸ்டாண்டர்டில் வெப்பநிலை, வெப்பம் அப்படின்ற ஒரு லெசனில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் நம்ம ஒரு 13 கேள்விகளில் 11 கேள்விகள் கிட்ட நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. இன்னொரு 2 கேள்வி மட்டும் தான் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்குது, அதுவுமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும், ஆனால் மேலோட்டமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பயாலஜி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம இதற்கு முன்பு வந்த SI 2025 கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த கொஸ்டினை பார்க்காதவங்க அந்த லிங்கை கீழே கொடுக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரெகுலராக TNUSRB SI அண்ட் PC ரிலேட்டடாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.